ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 7/1/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, யார் ஞானத்தில் ஆர்வமுள்ள குழந்தைங்களாக இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் என்னன்னு பாபா கேட்டிருக்காங்க. அவர்கள் தங்களிடையே ஞானத்தின் விஷயங்களை பற்றி தான் பேசுவாங்க. ஒரு பொழுதும் பிற விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய மாட்டாங்க. ஏகாந்தமாக தனிமையாக சென்று ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க பாபா. இரண்டாவது கேள்வியும் கேட்டிருக்காங்க, இந்த உலக நாடகத்தில் எப்படிப்பட்ட ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள்னு கேட்டிருக்காங்க பாபா. அதுக்கான பதில், இந்த உலகத்தில் ஒரு சிவபாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நிலையானது இல்லை. பழைய உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களை புது உலகத்திற்கு அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருவர் வேண்டும் இல்லையா? இது கூட நாடகத்தின் ரகசியம் என குழந்தைங்க நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த விஷயத்தை நினைத்தால் நாம் கரை சேர்ந்து விடுவோம்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், தன்னை பிராமணர்னு புரிந்திருக்கிறீங்களா அல்லது இதையும் மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா. பிராமணர்களுக்கு தன்னுடைய குலம் மறப்பதில்லை. நாம் பிராமணராக இருக்கிறோம் என்ற நினைவு உங்களுக்கு அவசியம் இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலே நீங்கள் கரை சேர்ந்து விடுவீங்க அப்படின்னு பாபா நம்ம பிராமணருங்கிறத நினச்சிட்டே இருந்தால் தான் நம்ம கரை சேர முடியும்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு எது கூட புரியவில்லை அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், தன்னைத்தான் சங்கமயுக பிராமணர்னு புரிந்து கொள்ளணும். சிலருக்கு இது கூட புரியறதே இல்லைங்கிறாங்க பாபா. தன்னைத்தான் சங்கமயுகத்தை சேர்ந்தவர்னு புரிந்து கொண்டால் சத்யுகத்தின் மரம் நம்ம பார்வையில் தென்படுங்கிறாங்க பாபா. அளவற்ற மகிழ்ச்சியும் ஏற்படும். தந்தை எதை புரிய வைக்கிறாரோ அதனை உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சிந்தனை செய்யணும். நாம் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். இது கூட நம்மை தவிர வேறு யாருக்குமே தெரியலைன்னு பாபா இதை சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எதை நினைத்து அந்த அளவு மகிழ்ச்சி அடைவதில்லைன்னு பாபா குறிப்பிடுவது என்ன? பதில், சொர்க்கத்தின் பிராப்தியை தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். இதனை அடிக்கடி சிந்தனை செய்யணும், மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஆனால் மாயா மறக்க வச்சிடுது. ஒரேடியாக கலியுகவாசியாக ஆக்கிடுது. முற்றிலும் கலியுகவாசி போன்று நடைமுறையே மாறிடுது. பிறகு மகிழ்ச்சியே ஏற்படுறதில்லை. முகத்தோற்றம் சடலத்தை போன்று தென்படுது. அனைவரும் காமத்தின் நெருப்பில் எரிந்து சடலம் போல ஆகிட்டனர் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நம்ம மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம். ஆகவே அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையான்னு கேட்குறாங்க. எனவே அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை பற்றி கோபியரிடம் கேளுங்கள்னு மகிமையும் செய்யப்பட்டிருக்கு. நமக்கு அவ்வாறு உள்ளுணர்வு ஏற்படுதான்னு நீங்கள் உங்கள் மனதையே கேளுங்கன்னு சொல்லி பாபா நம்ம எந்த அளவுக்கு எதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறதில்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. நாம் எப்படிப்பட்ட பிராமணர்கள் என்று நஷா இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நம்ம பிராமணராக இருக்கிறோம், இதனை மறக்கக்கூடாது. அந்த பிராமணர்கள் தன்னை பற்றி கேட்டால் உடனே நாங்கள் பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. அவர்கள் குஹ வம்சத்து பிராமணர்கள், நீங்கள் முக வம்சாவளி பிராமணர்கள். உங்களுக்கு மிகவும் நஷா இருக்கணும். பிரம்மா போஜனம்னு மகிமையும் பாடப்பட்டிருக்கு. நீங்கள் யாருக்காவது பிரம்மா போஜனம் கொடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம தூய்மையான பிராமணர்களால் செய்த போஜனத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு பாபா நம்மளை பிராமணர்கள்ங்கிற இந்த நஷா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் எந்த தண்டனை அடைவதால் கணக்கு வழக்கு முடிகின்றது என நம்புவதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பிரம்மா மற்றும் சிவபாபா நம்பிக்கையின் மூலம் வாரிசாக ஆகிறாங்க. பிறகு ஒருவேளை ஏதாவது தலைகீழான காரியம் செய்தால் தண்டனைகள் மிகவும் அடையணும். எவ்வாறு காசியில் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. இவ்வாறு தண்டனை அடைகிறதுனால கணக்கு வழக்கு முடிஞ்சிருதுன்னு நம்புகிறாங்க. முக்திக்காக குகையில் அமர்ந்திருக்காங்க. இங்கு அவ்வாறு எந்த விஷயமும் இல்லைங்கிறாங்க பாபா. மனதால் என்னை நினைவு செய்யுங்கன்னு சிவபாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு. எவ்வளோ சகஜமாக இருக்குது. இருந்தாலும் மாயாவின் சுழற்சி ஏற்படுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க.
நமக்கு மாயாவினுடைய யுத்தம் எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நம்மளுடைய யுத்தம் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளுதுங்கிறாங்க பாபா. உடல் பலத்தினால செய்யும் யுத்தத்தில் கூட இவ்வளோ நேரம் ஆகாது. நம்ம இங்கு வந்தது முதல் யுத்தம் ஆரம்பமாகிடுதுங்கிறாங்க பாபா. பழைய குழந்தைகள் எவ்வளவு காலமாக யுத்தம் செய்கிறாங்க. யாரெல்லாம் புது குழந்தையாக வந்திருக்கிறாங்களோ அவர்களோடும் மாயாவின் யுத்தம் நடக்குது. அந்த யுத்த காலத்தில் யாராவது இறந்து விட்டால் அதற்கு பதிலாக வேறு யாரையாவது சேர்த்து கொள்ளுவாங்க. இங்கு கூட சிலர் இறக்குறாங்க, ஆனாலும் புதியதாக சேர்ந்து குழந்தைங்கள் அதிகமாகிறாங்க அப்படின்னு பாபா நமக்கு யுத்தம் ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிச்சிடுது மாயாவுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. நெக்ஸ்ட்டு, நாம் என்ன செய்தால் ஈஸ்வரிய அமைப்பை சேர்ந்த நல்ல குழந்தைங்கள்னு சொல்லுவாங்கன்னு பாபா கேட்டிருக்காங்க. அதற்கான பதில், நம்ம அனைவருக்குமே நன்மை செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கணுங்கிறாங்க பாபா. மகாரதி குழந்தைங்க சேவையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுது. எங்கு அழைப்பு கிடைத்தாலும் ஓடிடுறாங்க. கண்காட்சி சேவை கமிட்டியில் நல்ல நல்ல குழந்தைங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்குது. ஆகவே சேவை செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா இவர்கள் ஈஸ்வரிய அமைப்பை சேர்ந்த நல்ல குழந்தைங்கள்னு சொல்லுவாங்க. நாம் சேவை செய்கின்றோமோ அப்படின்னு கேட்குறாங்க. செய்கின்றோமான்னு பாபா கேட்குறாங்க. உங்கள் மனசையே நீங்கள் கேட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இறை தந்தையின் சேவையில் மட்டுமே இருக்கிறோம்னு சொல்லப்படுது. இறை தந்தையின் சேவை என்ன? அனைவருக்கும் மனோபவங்கிற செய்தியை கொடுக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு பாபா நம்ம சேவை செய்தால் தான் ஈஸ்வரிய அமைப்பை சேர்ந்தவங்கன்னு ஒத்துக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க பாபா. தாய் தந்தை என ஏன் அழைக்கப்படுகின்றது என்பதற்கு பாபா கூறும் விளக்கம் என்ன? பதில், ஒரு தந்தையிடம் மட்டும்தான் ஞானம் இருக்குது. ஞானத்தின் மூலம்தான் நம்ம பிறவி எடுக்கிறோங்கிறாங்க பாபா. கீதை தந்தைக்கு சமமானதாக சொல்லப்படுது. தாய் தந்தையாக இருக்குது இல்லையா? நீங்கள் சிவபாபாவின் குழந்தைங்க, பிறகு தாய் தந்தையும் வேண்டும் இல்லையா? மனிதர்கள் மகிமை பாடுறாங்க, ஆனாலும் புரிந்து கொள்றதே இல்லை. தந்தை சொல்கிறாரு, இதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானதுன்னு சொல்கிறாரு. இறை தந்தைன்னு சொல்லப்படுது, பிறகு தாய் தந்தை என ஏன் அழைக்கப்படுதுன்னு பாபா கேட்குறாங்க. சரஸ்வதி இருந்தாலும் நடைமுறையில் உண்மையான தாயாக பிரம்மா புத்திரர் இருக்கின்றார்னு பாபாவும் சொல்கிறாரு. கடல் மற்றும் பிரம்மா புத்திரர் இருக்கிறாங்க இல்லையான்னு கேட்குறாங்க. முதல்ல இவர்களுக்குள் சந்திப்பு ஏற்படுது. பாபா இவருக்குள் வந்திருக்கிறார். இது எவ்வளோ ஆழமான விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா தாய் தந்தைன்னு சொல்லி நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு மிகவும் கடினமானதாக இருப்பதாக பாபா சொல்கிறாங்க. அதுக்கான பதில், பாபா நினைவு யாத்திரை மிகவும் கடினமாக இருக்குதுன்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க. அடிக்கடி மறந்தும் விடுறாங்க, ஏதாவது விஷயங்களில் தோல்வி அடைகிறாங்க. மாயா மற்றும் ஈஸ்வரிய குழந்தைங்களுக்கு இடையில் இது குத்துச்சண்டையாக இருக்குது. இதனை பற்றி யாருக்குமே தெரியாது. மாயா மீது வெற்றியடைந்து கர்மாத்தீத்த நிலையை அடைய வேண்டும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயங்களை தனக்குத்தானே சொல்லி பார்க்கணுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். நீங்கள் என்னோடு வீட்டிற்கு வருவீங்க, சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் செல்லுவீங்கன்னு தந்தை சொல்கிறாரு. முதல்ல வீட்டிற்கு செல்லணும். என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு வருவதற்கு பதீத்த பாவனனான நான் உங்களை தூய்மையாக்குகிறேன்னு தந்தை சொல்கிறாரு. இப்பொழுது காலச்சக்கரம் முடிகின்றது. இதில் நாம் இத்தனை பிறவிகள் எடுத்தோம். இப்படிப்பட்ட விஷயங்களை தனக்குத்தானே சொல்லி பார்க்கணும் அப்படின்னு பாபா நம்ம எந்த விஷயங்களை சொல்லி தனக்குத்தானே பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஏகாந்தமாக சென்று சிந்திக்க வேண்டும்னு பாபா குறிப்பிடுவது என்ன? யோக பலத்தின் மூலமாகவே பாவனம் ஆவீங்க. இந்த யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்ததாக இருக்குதுங்கிறாங்க பாபா. இதனை தந்தை மட்டுமே கற்றுத்தர்றாரு. இதில் சரீரத்தால் செய்வதற்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. எனவே முழு நாளும் இந்த விஷயங்களை சிந்தனை செய்யணும். ஏகாந்தமாக எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து புத்தியில் இதனை சிந்திக்கணும்.
ஏகாந்தமாக இருப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்குது. மேல் மாடியில் சென்று சிந்தனை செய்யலாம். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. முன்பெல்லாம் நீங்கள் காலை முரளி வகுப்பு முடிந்தவுடன் மலை மேலே சென்று வந்தீங்க. வகுப்பில் கேட்ட விஷயங்களை சிந்தனை செய்வதற்காக மலைகளின் மேல் சென்று அமர்ந்தீங்க அப்படின்னு பாபா ஏகாந்தமாக சென்று சிந்திக்கணும்னு சொல்லி புரிய வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிற மதத்தினருக்கும் தந்தையின் அறிமுகத்தை எப்படி கொடுக்கணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தந்தையை நினைவு செய்யணும். இன்னும் பிற மத தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கும் சொல்லுங்கங்கிறாங்க பாபா. இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறாங்க, இவர்கள் வேறு தர்மத்தினராக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆத்மாவை பாருங்க, ஆத்மாவுக்கு புரிய வைங்க. தன்னைத்தான் ஆத்மான்னு பயிற்சி செய்கிறதுனால பெயர், தோற்றம், தேகத்தின் அனைத்து விஷயங்களும் மறந்துடும். இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஆத்மான்னு புரிந்து புரிய வைங்க. இந்த ஆத்மா நன்றாக இருக்கிறார்களா இல்லையான்னு புரிந்து கொள்ள முடியும். கெட்டவர்களாக இருந்தால் விலகிவிடணும் என ஆத்மாவிற்கும் சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. நாம் மனப்பூர்வமாக எந்த வாக்குறுதி செய்யணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், மனப்பூர்வமாக வாக்குறுதி செய்யணும் வாக்குறுதி செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நம்ம தங்களுக்குள்ள சகோதர ஆத்மாக்கள் சாகாரத்தில் வந்த பிறகு சகோதரன் சகோதரியாக ஆகிறோம். சகோதரன் சகோதரி ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டாங்க. தூய்மையாகி மேலும் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நம்ம உலகத்திற்கு எஜமானராக ஆகிறோம். மாயாவிடம் தோல்வி அடைந்தாலும் உடனடியாக நிமிர்ந்து நில்லுங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க பாபா. எந்தளவு உறுதியாக நிற்கிறீங்களோ அந்தளவு பிராப்தி ஏற்படும். லாபம் மற்றும் நஷ்டம் இருக்குது இல்லையா? அரை கல்பத்திற்கு சேமிப்பு, பிறகு ராவண ராஜ்யத்தில் நஷ்டம் ஏற்படுது. இதற்கும் கணக்கு இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. தோல்வியால் நஷ்டம், வெற்றியால் லாபமும் ஏற்படுதுன்னு சொல்லி புரிய வை. மாயாவிடம் தோல்வி அடைகிறதுனால எந்த அளவு தண்டனை கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், குழந்தைங்களுக்கு தந்தையே வந்து கற்பிக்கிறாரு. நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்பதற்கும் அவசியம் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. காலச்சக்கரத்தின் நினைவில் இருக்கணும். எப்படி நாம் மாயாவை வெற்றியடைந்தோம், பிறகு தோல்வி அடைந்தோம் என்பதை புரிந்து கொள்ளணும். மாயாவிடம் தோல்வி அடைகிறதுனால 100 மடங்கு தண்டனை ஏற்படும்னு தந்தையும் புரிய வைக்கிறாரு. சத்குருவுக்கு நிந்தனை ஏற்படுத்த வேண்டாம், இல்லைன்னா பிராப்தியை பெற முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. மாயாவிடம் தோல்வி அடைகிறதுனால நமக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சாட்டு எழுதுவதால் எந்த நன்மை, எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தந்தை வந்து ஞானம் மற்றும் யோகத்தின் இறக்கைகளை தர்றாரு. யோக பலத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிந்திடும், புண்ணிய ஆத்மாவாக ஆவீங்க. ஆகவே முதல்ல உழைக்கணும். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, சாட்டு எழுதுங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. யாருடைய சாட்டு நன்றாக இருக்கிறதோ அவர்கள் எழுதுவாங்க மற்றும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். இப்பொழுது அனைவரும் முயற்சி செய்கிறாங்க. சாட்டு எழுதவில்லைன்னா யோகத்தில் சக்தி நிறையாது. சாட்டு எழுதுவதால் நிறைய லாபமும் இருக்குது. சாட்டில் முக்கிய விஷயங்களையும் குறிப்பிடணும். சேவை எவ்வளவு செய்தோம், மேலும் நினைவில் எவ்வளோ நேரம் இருந்தோம், 2 விஷயங்களையும் சாட்டில் எழுதணும்னு பாபா சாட்டு எழுதுவதற்கான முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துடும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எப்படி பிரம்மா தந்தை சுயம் தனது நேரத்தையும் சேவைக்காக கொடுத்தார், சுயம் பணிவுடையவராக ஆகி குழந்தைங்களுக்கு மதிப்பு கொடுத்தார், தான் செய்த செயல்களுக்காக கிடைக்கப்பெற்ற பெயரை கூட பிராப்தியையும் தியாகம் செய்தார். பெயர், மதிப்பு, புகழ் அனைத்திலும் பரோபகாரியாக இருந்தார். தன்னுடையதை தியாகம் செய்து மற்றவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தார். சுயம் தன்னை எப்பொழுதும் சேவாதாரியாக வைத்து கொண்டார். குழந்தைகளை எஜமானராக ஆக்கினார். குழந்தைகளின் சுகத்தில் தனது சுகம் இருப்பதாக கருதினார். இதுபோல தந்தைக்கு சமமாக இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது போதையுள்ள துறவியாகி அகண்ட பரோபகாரி ஆகுங்கள். அப்பொழுது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துடும்.
சங்கதிகளும் கதைகளும் முடிந்து போகும்னு பாபா பிரம்மா பாபாவை முன்னே நிறுத்தி நம்ம உலக நன்மைக்கான காரியத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.